ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரகபூத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் வெஜ் பீட்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர், கொஞ்சம் சுகர். இப்போ நம்ம மைதா, அதாவது உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே நம்ம கவனமாக போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து நம்ம நல்லா பசைஞ்சிக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் வந்து நம்ம தண்ணி, இந்த கர்டு வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை போட்டோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிங்கனாலும் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆயிலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பீட்சாவுக்கு வந்து மாவு சாஃப்டாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். இப்போ நம்ம மாவை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ உடனே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சானாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த பீட்சாவுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு நம்ம நிறத்துறது போல் இந்த பீட்சாவையும் நம்ம நிறத்திக்கலாம். இதுக்கு வந்து குடைமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதனுடைய ஓரங்களை இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. அப்புறமா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நம்ம சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா உள்ளே இருந்து பொங்கி வரும். அப்போ இந்த பீட்சா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா பீட்சா சாஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் போன வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். இந்த சாஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீஸை வந்து தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சீஸ் வந்து மேலே தூவி போட்டுடலாம். அப்போ தான் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி அவன்லேயோ குக்கர்லேயோ இந்த பீட்சா பண்ண போகிறது கிடையாது. நார்மல் பேனில் தான் நம்ம பண்ண போகிறோம். 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிரும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப அழகாக பொங்கி வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான வெஜ் பீட்சா ரெடி ஆகிருச்சு. குடைமிளகாய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். சீஸும் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சிக்கன் சீஸ் பர்ஸ்ட் பீட்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பீட்சாவை வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1 ஸ்பூன் சுகர், வெதுவெதுப்பான பால், ரொம்ப சூடான பால் நம்ம ஊற்றிடக்கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி. அப்போ நம்மளுடைய மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு மாவை நல்லா கொஞ்சம் பசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஈஸ்ட்டையும் இதில் ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் நம்ம மாவு பசைஞ்சோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு சாஃப்ட்டு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்து நான் மாவு பசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி மாவை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பசைஞ்சிக்கணும். மாவை பசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. அப்போ நம்மளுடைய பீட்சாவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக பொங்கியிருக்கு. மாவை நல்லா பசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பீட்சா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு எடுத்துகிட்டு இதே பேன்லேயே நம்ம வந்து மாவை வந்து நல்லா நிறத்திக்கலாம்.
நம்ம வேறு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம மாவு நிரத்திட்டு இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பேனில் வச்சு நீங்கள் மாவை வந்து ரெடி பண்ணிடுங்க. இந்த மாதிரி மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இந்த பர்ஸ்ட் பீட்சாக்கு வந்து இன்னொரு பேஸ் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம சப்பாத்தி எப்படி நிறுத்துவோமோ அதே போல் நார்மலாக நீங்கள் நிறுத்திக்கலாம். ரொம்ப தின்னாக நிறுத்திடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக வர்ற மாதிரி நீங்கள் நிறுத்துங்க. இதை வந்து 1 நிமிஷம் வந்து நம்ம மேலும் கீழே நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த பேனில் நிறுத்தி வச்ச இந்த பேஸ்க்கு வந்து ஃபோர்க் வச்சு ஒரு ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு முடித்ததும் நார்மல் சீஸ் நம்ம வந்து இதில் மேலே வச்சுக்கலாம். ஏன் இந்த நார்மல் சீஸ் வைக்கிறோம் அப்படின்னா, பர்ஸ்ட் ஆகி வர்றதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் பேஸ் வந்து இது மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பீட்சா சாஸ் எடுத்து நம்ம இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சீஸ் இது மேலே நம்ம போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், குடைமிளகாய், தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம மேலே வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் அவ்வளவு எடுத்துக்கலாம். கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த வெங்காயம், இந்த குடைமிளகாய், தக்காளி எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த தக்காளி, குடைமிளகாய் எல்லாமே. அதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம சீஸ் தூவி போட்டுக்கலாம். சிக்கன் 65 நான் பொரித்து வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து மேலே நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய பேஸ் தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வுக்கு கொண்டு போயிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் கசூரி மெத்தியை நம்ம கசக்கி இதில் போட்டுடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுடைய சிக்கன் சீஸ் பர்ஸ்ட் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதனுடைய பேஸ் வந்து ரொம்ப நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செலவே இல்லாமல் இந்த பீட்சா பண்ணிடலாம். தினம் ஒரு வார்த்தையிலிருந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.